கருப்பு கவுனி அரிசி உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த அரிசியில் மருத்துவ பயன்கள்னு பார்க்கும்போது எக்கச்சக்கமாக இருக்குது. அந்த காலத்தில் ராஜாக்கள் மட்டுமே பயன்படுத்திய அரிசின்னு சொல்லுவாங்க. இந்த அரிசியில் குறைந்த கலோரியும் அதிக நார்ச்சத்தும் இருக்கிறதுனால வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லை, பிபி சுகருக்குமே இது ரொம்ப நல்லது. இந்த அரிசி கெட்ட கொலஸ்ட்ராலை குறைச்சி இதயம் கல்லீரலையும் பாதுகாப்பாக வைப்பதற்கும் உதவியாக இருக்குது. இந்த அரிசியோட மருத்துவ பயன்களை சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த அரிசியில் தான் நான் இன்னைக்கு கஞ்சி செஞ்சுருக்கேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. நான் இன்னைக்கு ரொம்ப ஈஸியான முறையில் தான் செஞ்சுருக்கேன். டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா. அதுக்கு நான் 100 கிராம் அரிசியை 2 டைம் அலசிட்டு தண்ணி ஊற்றி ஓவர் நைட்டு ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். மார்னிங் ஊற வச்ச தண்ணியை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுட்டு அரிசியை மட்டும் மிக்சி ஜாரில் சேர்த்து கொரப்பாக அரைச்சிக்கிறேன். அரிசி ஓவர் நைட்டு ஊறினதுனால மிக்சி ஜாரில் சேர்த்த 1 நிமிஷத்துலேயே கொரப்பாக அரைச்சிடலாம். கொரப்பாக அரைச்ச அரிசியை குக்கரில் சேர்த்துட்டு ஊற வச்ச தண்ணியும் அதில் சேர்த்துக்கிறேன். 1 கிளாஸ் அரிசிக்கு 6 கிளாஸ் தண்ணின்ற அளவு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கர் மூடி போட்டு 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கிறேன். 3 விசில் வர்றதுக்கு 5 நிமிஷம் கூட ஆகாது. 10 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சுடலாம். 3 விசில் வந்ததும் குக்கர் ப்ரெஷர் குறைஞ்சதும் குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா நமக்கு கருப்பு கவுனி அரிசி கஞ்சி ரெடி ஆகிடும். அவ்வளோதான். தேவையான அளவுக்கு தயிரும் ஆனியனும் மிக்ஸ் பண்ணி குடித்தோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நைட்டே அரிசி ஊற வச்சுட்டு படுத்திங்கன்னா காலையில் 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.